ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். விட்டதோர் குரு வாழையே வெளி வந்ததிந்த சட்டையே விட்டவரையே தொட்டுமே குறை விட்டிடார் விதி வெல்லுவார். எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றைக்கும் நமக்கு திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டு எப்பவும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் பேராபத்தினை எப்படி நமக்கு திருமறையாக விளங்கி கொண்டு அந்த ஆபத்தினை மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு அந்த அருள் வர்ஷிப்பை தெய்வம் அவங்க அற்புதமாக நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க. அது முதல்ல வாசகங்களை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 209, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 144. சாதிகளின் கர்த்தாவே, ஒரு எவ்விலே ஏழுலகம் பாய உனக்கு சக்தி இருக்கா? இல்லை. யமனை கண்டு பயப்படுபவன் தானே நீ. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. இதில் செத்தாலும் சரி என்று ஒரு மன துணிவோடு விழுகின்றவனே தப்பிக்கிறான். இந்த எல்லைக்கு மெய்வழிச்சாலை என்று நாமம் தந்துள்ளோம். தெய்வ பக்தியுடையவர்கள், பெரிய படிப்பாளிகள், வியாகியான கர்த்தர்கள் இங்கு வந்து அப்பொழுது நாங்கள் போவது பொய் வழியா என்று கேட்கட்டும் என்றே போட்டுள்ளோம். ரோஷம் வந்து நம்மை அணுகி அப்படி கேட்கட்டும். அந்த முகத்திலாவது அவர்களுக்கு நம் மெய்யை அறிவிப்போம் என்பது எம் ஆசை என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அருளர்ஷிப்புகளை எடுத்து வழங்கி வர்றாங்க. அப்போ எடுத்ததுமே கேட்குறாங்க, ஒரு எவ்விலே உனக்கு 7 உலகம் பாய சக்தி இருக்கிறதா? அப்போ அந்த 7 உலகம் பாய்வதற்கு என்ன வேணும்? நமக்கு சக்தி வேணும். சக்தி தான் வேணும் அல்லவா? நம்ம உடல் தேவையில்லை, சக்தி தான் வேணும். அந்த சக்தி நமது தெய்வம் அவர்களாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த சக்தி இப்போ எப்படி இருக்குதுன்னா அது திருவேதமாக இருக்குது. அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தி இதோ. அதுக்கு பேர் தேவசக்திங்க, அதுக்கு பேர் ஜீவசக்தி என்று 17வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. ஜீவலோகம் விடிந்தால்தான் தேவசக்தி தெரிய வரும் என்று பேசி வர்றாங்க. அது இன்னும் டீப்பாக நமக்கு அந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. அப்போது அந்த சக்தி தான் நமக்கு வேணும் அல்லவா? அந்த சக்தி நமது தெய்வம் அவர்கள். அது வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தியாக, அந்த ஓங்காரமாக நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க. படிங்க. யமனை கண்டு ஒரு எவ்விலே 7 உலகம் பாய உனக்கு சக்தி இருக்கா? அப்போ அந்த 7 உலகங்கள்
அப்படின்னு பேசி வர்றாங்கல்லவா, அப்போ அது நமக்கு தெரிஞ்சது இந்த உலகம்தான். அது 7 உலகம் என்பதை நமக்கு மான்மியத்தில் எடுத்து பேசி வர்றப்ப அங்கே 5 இதை பேசி வர்றாங்க. அதை நமக்கு எப்படி சொல்லி வர்றாங்கன்னாக்கா, இவ்விதமாக கடந்து சென்று வானலோகம், வைகுந்தலோகம், கைலாய லோகம், பிரம்மலோகம், தெய்வலோகம் என்று அதை பேசி வர்றாங்க. இங்கே இதே திருவாக்கியங்களை நமக்கு சொல்லி வர்றப்ப 71வது திருவாக்கியம், ஒரு மெஞ்ஞான சர்க்குரு பிரானின் அஞ்சன சலாகை கொண்டு அத்திரை கிழிக்கப்படும் வரை வேத உலகம் நூல் உலகம் விடியாது. இப்போ நமக்கு தந்திருக்கிற உலகம் என்ன அப்படின்னா அது நூல் உலகம், வேத உலகம் அல்லவா. இதை தான் நமக்கு 7ஆக வச்சுருக்காங்க. அது அமானிதமாக எடுத்துக்கலாம், அது நூலாக இருக்கிறது, திருவேதமாக இருக்கிறது. இப்படி நான் அதை உணர்கிறேன். அப்போ அது ஐவனத்தளிரில் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கிறப்ப, எண்ணுதன் உலகும் நூலின் உலகம் எதிர் உலகம் என்றெல்லாம் இந்த உலகத்தை பற்றி நமக்கு பேசி வர்றாங்க. அந்த மான்மியத்தில் இன்னும் நமக்கு ஆதியோதய பருவத்தில் கொடுக்குறப்ப, தலைப்பருவத்தில் கொடுக்குறப்ப, ஆதியோதய தலைப்பருவத்தில் உலகம் பெரியோர்கை மாட்டு ஒழுகுதல் என்னும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்கோடி சர்சனர்களாகிய மக்கள் அப்படின்னு பேசி வர்றாங்க. ஆக இப்படியெல்லாம் அந்த உலகத்தை நமக்கு வேதமாமறையில் எடுத்து வச்சிருக்காங்க. அதை தான் இங்கே பேசி வர்றாங்க. ஒரு எவ்விலே 7 உலகம் பாய உனக்கு சக்தி இருக்கா? இல்லை. யமனை கண்டு பயப்படுபவன் தானே நீ. விஷயம் அங்கே தான் இருக்குது. யமனை கண்டு பயப்படுவன் தானே நீ. யமன் வந்துட்டாக்கா பயம் வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக வந்துடுது. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. இங்கே தான் நமது தெய்வம் அவர்களின் செயலை மின்னி காமிக்கிறாங்க. உன்னை மாற்றி பிறப்பித்து, அப்போ மறுபிறப்பு தந்து நம்மளை மாற்றி பிறப்பித்து, அப்போ மாற்றி பிறக்க வகையறியா வழிகேட்டில் இருந்தேனை பட்டினத்தாரும் பேசி வர்றாங்க. மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை, ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரம் என்ன நீ கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே என்றெல்லாம் பேசி வர்றாங்கல்லவா. அப்போ வகை வேணுங்க மாற்றி பிறக்க. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. நம்ம 7 உலகம் பாயவே சக்தி இல்லை. இங்க என்ன சொல்லி வர்றாங்கன்னா அப்படியே 2 மடங்கு கொடுக்குறாங்க. 14 உலகங்களுக்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. உன்னை மாற்றி பிறப்பித்து 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்குள்ளது. 14 உலகத்துக்கும் அதிபனாக்குகின்ற செயலே இங்கு இருக்குதுங்க. பாருங்க, நம்மளை அதிபனாக்க தெய்வம் முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக ஈசனாக ஆகவே நித்திய வலிமை என்னும் அமானிதமாகிய வித்தியா தத்துவ பொருளை வைத்து நீ இந்த மனித தேகத்தில் படைக்க பெற்றிருக்கிறாய். அதை நிரூபித்து உன்னை எப்படி ஆக்கவே நாம் வந்திருக்கின்றோம் என்று 76வது திருவாக்கியத்தில் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. கைலாயம் போவது நம்மால் முடியுமா? அது புண்ணியர்களுக்கு வாய்ப்பது என்கிறாய். அப்போ உன்னையே நீ கையாலாகாதவன் பாவி என்று சொல்லி கொள்ளுகிறாய். இறைவன் உன்னை அப்படி படைக்கவில்லை. அந்த சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக நம்மளை எப்படி ஆக்குறாங்க? சிரஞ்சீவி உலகுக்கு அரசனாக, அடுத்து ஈசனாக, பாருங்க, ஈசனாக ஆகவே நித்திய வலிமை என்னும் அமானிதமாகிய வித்தியா தத்துவ பொருளை வைத்து நீ இந்த மனித தேகத்தில் படைக்க பெற்றிருக்கிறாய். அதை நிரூபித்து உன்னை அப்படி ஆக்கவே நாம் வந்திருக்கின்றோம் என்று 76வது திருவாக்கியம் எடுத்துரைக்கிறது. இதே திருவருட்குறளில் வருது அல்லவா. ஆக இப்படியெல்லாம் அந்த அரசனாக ஆக்குகின்ற செயலை இங்கே மீண்டும் மின்னி காமிக்கிறாங்க. அப்போ 14 உலகங்களுக்கும் அதிபனாக்கும் செயலே இங்கு உள்ளது. அப்போ அந்த அதிபனாக்கும் செயல், அப்போ நம்மளை அதிபனாக அந்த 14 உலகத்துக்கும் அதிபனாக்குவது எதுன்னா நமது தெய்வம் அவர்களின் திருச்செயல். அதுதானே நல்லா விளங்கிக்கணும், கவனமாக படிக்கணும், கனம் கொண்டு பார்க்கணும் அந்த வாசகத்தை. அது இங்கு உள்ளது.
அது இங்கு என்பது மெய்வழிச்சாலை, அதை தானே பேசி வர்றாங்க. ஆமா இப்போ நாங்கள்லாம் போகிறது வந்து பொய் வழியா என்று இந்த படித்த வெளி உலகத்தில் படித்த மக்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு தான் எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தரும் கேட்கல, ஒரு சிலர் தான் கேட்டிருக்காங்க அல்லவா. இப்போ இதெல்லாம் பின்னாடி நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க. அப்போ அந்த 14 உலகத்திற்கும் அதிபனாக்கும் செயலே இங்கு உள்ளது. அப்போ அந்த அதிபனாக ஆக்கிட்டோம்னாக்கா யமனை கண்டு நம்ம பயப்பட வேணாம். அதை தானே இங்கே பேசி வர்றாங்க. யமனை கண்டு பயப்படுவோன்னு தானே நீ அதை சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து பயப்படாமல் நம்ம இருக்கணும்னா அதுக்கு தான் நம்மளை அந்த 14 உலகத்துக்கும் அதிபனாக்கும் செயலை இங்கே மெய்வழிச்சாலையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த செயல் அது நமது தெய்வம் அவர்களின் செயல். அப்போ அது செயல்னா என்னங்க, இதுதான் இங்கே கேள்வி. அந்த செயல் தான் நம்மளை வந்து அந்த யமனுடைய அந்த பயத்திலிருந்து மீட்பிக்கிறது. இப்போ நமது தெய்வம் அவர்கள் அந்த செயலாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யம பயத்தை மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய செயல்தான் மாற்றுது. அப்போ செயல் என்பது என்னவாக இருக்கும்? அப்போ வேத மாமரைகளில் தேடி பார்க்குறப்ப ஒவ்வொரு வேதங்கள்லேயும் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டாங்க, இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது கொடுத்துட்டாங்களா. எதிர்மறையாக பேசி வர்றாங்க. இப்போ நம்ம தெய்வம் அவர்களுக்கு எதிர்மறை தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நேர்மறையாக பேசணும்னு நம்ம உலகத்தில் சொல்லி வர்றோம், நேர்மறையாக நினைக்கணும், பாசிட்டிவ் மைண்டுன்னு. இங்கே நெகட்டிவ் தான் தெய்வம் சொல்லி வர்றாங்க. நான் நிறைய இதுக்கு உதாரணம் கொடுப்பேன். இங்கே ஒன்று வருதா, அடுத்து அண்டமும் அதிபாதாளம் தோத்திர பாடல் இருக்கல்லவா, தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. அங்கேயும் 2 நெகட்டிவ் கொடுக்குறாங்க. இப்படி பல உதாரணங்கள் நமக்கு வேதமாமரையில் வச்சுருக்காங்க, எதிர்மறை எண்ணங்கள். அப்போது இங்கே நமக்கு அந்த செயல் அது இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது. அப்போ செயல் வாசகம் தானே செயல். அப்போது அந்த வாசகம் அல்லவா என்றைக்கும் இருக்கிறது, இப்போவும் இருக்கே. அந்த வாசகம்தான் நமக்கு வருகின்ற அந்த யமனை கண்டு பயப்படுகின்ற நம்மை மாற்றி வைக்குது, யமனையும் வரவிடாமல் தடுக்குது. தெய்வம் சொல்லிட்டாங்க, நம்ம ஒத்துக்கிட்டோமான்றது தான் இங்கே கேள்வி அல்லவா. அப்போ இதுக்கு செயலுடை சமரசம்னு ஒரு பகுதியே இறக்கி வச்சுருக்காங்க. ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் செயலுடை சமரசம். இப்போ சமரசம் செயலுடைய சமரசம் அது என்னன்னா அது சமரச வேதம். செயலுடைய சமரசம் அது சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம். நேராக தானே சொல்லி வர்றாங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? அப்போ செயல் என்பது வேதம் அல்லவா. அப்போ உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெற்றிருக்கிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது. இப்போ எவ்வளோ இடத்துல மின்னி காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். செயல்னா எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை ஒன்றை தவிர மற்றதெல்லாம் செயல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வம் அவங்க நேராக சொல்லிட்டாங்களே செயல். ஆக இப்படி நான் அந்த செயலை அது சமரச வேதமாக நான் உணர்கிறேன். அப்போ 14 உலகங்களிலும் அதிபனாக்கும் செயலே இங்கு உள்ளது, இங்கு மெய்வழிச்சாலையில் உள்ளது என்பதை நமக்கு இப்படி அது மூதூரின் மூல பழமை இங்காக. அப்போ இங்கு உலாவு உண்மையை உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும்போது செவிக்கு உணவு ஏறுகிறது என்று அந்த இங்கு அது இங்கன்னாவை நல்லா அழுத்தி கொடுக்குறாங்க. அந்த மெய்வழிச்சாலையாகிய இங்கு அது பழமையாக அந்த மெய்வழிச்சாலை விளங்கி கொண்டிருக்கிறது. அது புதுமையாகிய தொண்டு பழமை மூல காரண காரியம் அல்லவா. அது இறைவனின் அகக்கருணை விரிவரிசிப்பை எடுத்து விளங்கும்படி துலக்கமாக பேசணுமே. இதெல்லாம் நமக்கு பழமை, அது தனி பெரிய தலைப்பு, நிறையா பேசி வர்றாங்க. அப்போ அது நமக்கு அந்த வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்கிறப்ப தெய்வ தேடு குடகத்தில் பழமை மறை இசை வசனங்களும்
மறைமுடி இனிநுட்ப வசனங்களும் அதிநுட்பமாக பழமை மறை இசை வசனங்களும் நமக்கு சரளமாக புழங்கும் தன்மை வன்மையினை கூர்க்கும் கால் என்று நமக்கு தெய்வத்தேடுகுடகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது அது பழமை திருமறையாக அல்லவா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. இவர்களை நாம் நின்று கவனிக்கும் இடத்து, இவர்களை நாம் நின்று கவரும் இடத்து உள்ளூர உலாவுதொன்று பழமை மறை இசை வசனங்களும் மறைமுடி இனிநுட்ப வசனங்களும் சரளமாக புழங்கும் தன்மை வன்மையினை கூர்க்கும் கால் என்று அந்த கூர்மையாகிய காலை எடுத்து நமக்கு வழங்கி வச்சுருக்காங்க அல்லவா தெய்வத்தேடுகுடகத்தில். இப்படி அந்த மூதூரின் மூலப்பழமையை நமக்கு அது இங்குல வச்சுருக்காங்கங்க. ஆக இப்படி நான் அந்த செயலை உணர்கிறேன். அப்போ 14 உலகங்களுக்கும் அதிபனாக்கும் செயலே இங்கு உள்ளது என்பதை நமக்கு அந்த யமனை கண்டு பயப்படுகின்ற நம்மளை இப்படி அந்த செயலின் மூலமாக நமது தெய்வம் அவர்கள் அந்த செயலாக நின்று அது செயலுடைய வாசகமாக செயலுடைய சமரசமாக விளங்கி கொண்டு நம்மை யமனை கண்டு பயப்படாமல் அந்த விண்ணுலகத்தில் ஏற இப்பவே ஆக்கி வைத்துள்ளார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.